செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகிறது. இப்போ செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அவர் உடனடியாக வாகனம் ஏறி சென்றிருக்க முடியும். நான் தியானம் கலைத்திருக்கிறாரே தவிர மௌனம் கலைக்கல. அதனால ஒரு தன்னுடைய தியானத்தை கலைச்சு அவர் வெறும் பிரார்த்தனைகள் தான் நோக்கமாக இருந்தால் அவர் அடுத்த உடனடியாக தன்னுடைய கான்வாயில ஏறி கிளம்பியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் அங்க ஒரு முறை அதை வலம் வந்துவிட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்தை வலம் வந்துவிட்டு அவர் அங்கதான் இருக்கிறாரு. அங்க நம்ம அவருடைய செக்யூரிட்டி எஸ்பி 1 திரு டாக்டர் சுதாகர் அங்க இருப்பதை பாக்குறோம். மயிலாப்பூர் துணை ஆணையர் அந்த மெரினா கடற்கரை பிரச்சனையை கையாண்ட திரு அவர் டிசி பாலகிருஷ்ணன் இருக்கிறத பாக்குறோம். அந்த மாதிரி அங்க காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே டிசி ஜேசி எல்லாருமே வந்திருக்கிறாங்க. எல்லா ஊடகமும் வந்திருக்குது. அங்க நம்ம பார்க்க முடியும். எல்லா போக்குவரத்தை சந்திக்கக்கூடிய வகையில காவல்துறை வாகனங்கள் பொதுமக்கள் நிறைய வந்து பாக்குறோம். எல்லா ஊடகத்துல ஒருத்தர் பாக்கிகளை எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகிறது. அதை ஒருங்கிணைத்து கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறக்கா கொஞ்சம் நிதானமான முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஸோ ஹி மே மேக் எ ஸ்டேட்மெண்ட்.